بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு வாராந்தம் இலவசமாகவும் தொடர்ச்சியாகவும் நடாத்தப்பட்டு வருகின்ற தொடர் வகுப்பில் அரபு மொழிக்குரிய இன்றைய வகுப்பானது 46வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் சென்ற வாரம் அல் அரபியத்துல் நாசியின் என்ற அந்த பாட புத்தகத்தில் அல் கிஸ்மு அத்தானி 2வது கிஸ்ம் அதை நாங்கள் முழுமையாக பார்த்தோம். அதில் வந்திருக்கக்கூடிய சில பயிற்சிகளை செஞ்சு கொண்டு வர சொல்லி இருந்தேன். நான் நினைக்கிற சில மாணவர்கள் எனக்கு வாட்ஸ்அப்பினூடாக தனிப்பட்ட முறையில் செஞ்சு அனுப்பியிருந்தாங்க. அப்போ அதில் ஒரு சில வினாக்களை நாங்கள் பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதி போவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். அதில் நீங்கள் பாருங்கள், முதலாவதாக உங்களோட புத்தகத்தில் 98ஆம் பக்கம். சரியா? ஓகே, 98ஆம் பக்கத்தை கொஞ்சம் பாருங்க. ரைட். 98ஆம் பக்கத்தில் இப்படி ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது. சரியா? என்ன பயிற்சி? முராஜா. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அது உங்கள்கிட்ட கேட்குற கேள்விகள் தான். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பொருத்தமான முறையில் விடையளித்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு இணங்க ஒரு சில மாணவிகள் அனுப்பியிருந்தாங்க. எனவே நாங்கள் அதை கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த பகுதி போவோம் இன்ஷா அல்லாஹ். ரைட். அதில் முதலாவது கேள்வியை பாருங்க. ஹல் அந்த முதாரிசூன், ஹல் அந்த முதாரிசூன். சரியா? நீங்கள் ஒரு ஆசிரியரா? ஹல் என்பது கேள்விக்காக வாரது. ஆம் அல்லது இல்லை, நஅம் அல்லது லா என்று விடை வரக்கூடிய முறையில் கேள்வி கேட்கக்கூடிய இதுக்கு தான் நாங்கள் ஹல் என்றதை பயன்படுத்துகிறோம். ஹல் அந்த முதாரிஸ், நீங்கள் ஒரு ஆசிரியரா? அப்போ இந்த மாணவி எழுதிக்கிறா லா, இல்லை. அன தாலிபத்துன் ஃபில் மத்ரஸா, நான் பாடசாலையில் ஒரு மாணவி. சரி, ஓகே, வெரி குட், பிரச்சனை இல்லை. நீங்கள் எக்ஸாம் பேப்பரில், ரைட், இது ஓகே. ஆனால் எக்ஸாம் பேப்பரில் இந்த கேள்வி வந்தால் ஹல் அந்த முதாரிசுன் என்று ஆண்பால கேள்வி வந்தால் நீங்கள் விடை எழுதக்கொள்ள ஆண்பாலையே எழுதுங்க. சரியா? உதாரணமாக லா அன தாலிபுன் ஃபில் மத்ரஸா. சரியா? அன தாலிபுன் ஃபில் மத்ரஸா என்று நீங்கள் ஆண்பாலையே எழுதினா மிச்சம் நல்ல. அல்லது நஅம் அன முதாரிசுன் என்று எழுதவும் மேலும். சரியா? ஏண்டா பெண்பாலுக்கு நீங்கள் மாத்திர நேரம் கேள்வியும் பெண்பால வந்திருந்தா மாத்திர பிரச்சனை இல்லை. உதாரணமாக ஹல் அந்தி முதாரிசத்துன், ஹல் அந்தி முதாரிசத்துன் என்று கேட்டால் ஓகே, லா அன தாலிபத்துன் ஃபில் மத்ரஸா. சரியா? அப்போ எக்ஸாமுக்கு இந்த மாதிரி ஆண்பால கேள்விகள் வரக்கொள்ள நீங்கள் விடையளிக்கின்ற போது ஆண்பாலையை எழுதுறது மிக பொருத்தமானதாக இருக்கும். ரைட். 2வது ஐன ததுருசு, நீங்கள் எங்கே படிக்கிறீங்க? ரைட். அப்போ அனா அதுருசு ஃபில் மத்ரஸா. ரைட், ஓகே. ஃபில் மத்ரஸா யானி நான் பாடசாலையில் படிக்கிறேன். இங்கே நான் ஒரு மத்ரஸாவுக்குரிய பேர் ஒன்று இருக்கும் தானே. அந்த மத்ரஸா என்பது பாடசாலையிட பேர். பாடசாலையிட பேர் சில நேரம் எழுதுவதற்கு சிரமமாக கூட இருக்கலாம். ரைட். அந்த அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சதுன்னா சரி. சரியா? அனா அதுருசு உதாரணமாக ஃபில் மத்ரஸத்தி அல் ஹுகூமியா என்று சொல்லலாம். அரசாங்க பாடசாலையில் நான் படிக்கிறேன். ரைட். ஆனால் அதுருசு
ஃபில் மதரசத்தி அல் ஹுகூமியா. அல் ஹுகூமியான்ற கருத்து, அல் மதரசத்துல் ஹுகூமியான கருத்து என்ன தெரியுமா? அரச பாடசாலையில. ரைட், அந்த கருத்துல வார நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ரைட், பாருங்க. ரைட், அல் மதரசத்து ரைட் அல் ஹுகூமியா அந்த கருத்து அரசாங்க பாடசாலையில நான் படிக்கிறேன், இப்படி எழுதலாம். ரைட், அல்லது இன்னொரு முறையில் எழுதுவதாக இருந்தால் உதாரணமாக அல் மதரசத்து ரைட் அல் மதரசத்து அஸ்ஸானவியா. அப்படி என்ன கருத்து தெரியுமா உங்களுக்கு? அஸ்ஸானவியாண்டா என்ன கருத்து? அல் மதரசத்து சானவியாண்டா உயர்தர பாடசாலையில அல்லது இரண்டாம் நிலை பாடசாலைன்னு சொல்ற செகண்டரி ஸ்கூல்ன்ற ரைட், உயர்தர பாடசாலையில அன்று கூட எழுதலாம். அல்லது ஏதாவது மதரசாக்கு ஒரு பேர் ஒன்றிக்கும். உதாரணமாக மதரசத்தி ஃபாத்திமத்தி ஜஹ்ரா ரைட், அல்லது ஏதோ ஒரு பேர் ஒன்று இருக்கலாம். சரியா, ஜாஹிரா ரைட். ஃபி மதரசத்தி உதாரணமா எழுதி காட்டுறேன். ஃபி மதரசத்தி ஜாஹிரா. ஜாஹிராண்டா ஜஹிரா ஸ்கூல், ஜஹிரா ஸ்கூல்ன்ற அதானது. ஃபி மதரசத்தி ஜாஹிரா அப்படி எழுதான் வேணும். சரியா, ரைட். அப்ப நீங்க விடை எழுத கொள்ள ரைட், விடை எழுத கொள்ள கட்டாயமாக ஒரு குறிப்பிட்ட பேர் எழுதியலுமாக இருந்தா மிச்சமே நல்ல. சரியா, ரைட். உம்மு சலமா ரைட், ஃபி மதரசத்தி உம்மு சலமா ரைட். ஓகே, வெரி குட். அடுத்த பாருங்க, மாதா ததுருசு, நீங்க என்ன படிக்கிறீங்க? ரைட், நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டா நீங்க எதையும் எழுதலாம். அதுருசு அல்லுகத்தல் அரபியத்த ரைட், வல் ஹிசாப் வல் உலூம் ரைட், வல் ஜுகுராஃபியா, எதையும் எழுதலாம், அது பிரச்சனை இல்லை. வாவை போட்டு நீங்க என்ன படிக்கிறீங்கன்றதெல்லாம் எழுதலாம். லிமாதா ததுருசு அல்லுகத்தல் அரபியா, ஏன் நீங்க அரபு மொழியை படிக்கிறீங்க? லிமாதா ததுருசு, எதற்காக படிக்கிறீங்க? அல்லுகத்தல் அரபியா, அரபு மொழிய. அப்ப பல காரணங்கள் இருக்கலாம். நீங்க எழுதிக்கிறீங்க அதுருசுல் லுகத்தல் அரபியத லியஃப்ஹமல் குர்ஆன. வெரி குட். லியஃப்ஹம அல் குர்ஆன, அல் குர்ஆனை விளங்குவதற்காக நான் அரபு மொழியை படிக்கிறேன். அதுருசு அல் லுகத்தல் அரபியத லியஃப்ஹமல் குர்ஆன். ரைட். அடுத்த பாருங்க, ஹல் ததஹத்தஸுல் அரபியத ஜய்யிதன். ரைட், உங்களுக்கு தெரியும் தஹத்தஸ என்ற கருத்து என்ன? தஹத்தஸ என்றா பேசினான், தஹத்தஸ பேசினான். தஹத்தஸுன்னா நீங்க பேசுறீங்க. ஹல் தஹத்தஸு, நீங்க பேசுறீங்களா, நீங்க கதைக்கிறீங்களா? அல் அரபியத ஜய்யிதன், ஜய்யிதன்னா நன்றாக, சிறப்பாக. நீங்க அரபு நன்றாக பேசுவீங்களா? அரபு மொழியை நன்றாக நீங்க பேசுவீங்களா? ரைட். அதுக்கு நீங்க எப்படி விட எழுதுறது? நாம் அத்தஹத்தஸு அல் அரபியத ஜய்யிதன், அத்தஹத்தஸு அல் அரபியத ஜய்யிதன், நான் அரபு மொழியை நன்றாக கதைக்கிறேன், நன்றாக பேசுகிறேன். ரைட். அடுத்த பாருங்க, ஹல் தஸ்குனு பஈதன் அனில் மதரசா. ரைட், வெரி குட். நீங்க பாடசாலையை விட்டும் தூரத்திலா வசிக்கிறீர்கள் அல்லது தூரத்தில் வசிக்கிறீர்களா? ஹல் தஸ்குனு, நீங்க வசிக்கிறீங்களா? பஈதன், தூரமாக. அனில் மதரசா, பாடசாலையிலிருந்து தூரமாக நீங்க வசிக்கிறீங்களா? ரைட். அப்ப நான் அஸ்குனு பஈதன் அனில் மதரசா. ஓகே. கைஃப தஸ்ஹபு இலல் மதரசா, நீங்க பாடசாலைக்கு எப்படி போறீங்க? அஸ்ஹபு இலல் மதரசா பில் ஹாஃபிலா, நான் பஸ்ல பாடசாலைக்கு போறேன். இப்ப இதுல நீங்க பாருங்க பிள்ளைகள். சரியா, ரைட். ஓகே, இதுல பாருங்க, நீங்க அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றா, இப்ப நான் உதாரணமா இதெல்லாம் பிழையாக பார்க்கறது இல்லை, ஆனாலும் பிழைதான். உதாரணமாக இலா என்ற சொல்லிக்கிறதானே, இந்த இலா என்ற சொல்லில அலிஃபி கீழால ஒரு ஹம்சாவும் இருக்குது. சரியா, அந்த ஹம்சாவை பொறுத்த மட்டும் இல்ல, இப்ப நீங்க சாதாரண தர அரபு மொழி பரீட்சைக்கு பிரச்சனை இல்லை. ரைட். ஆனாலும் நீங்க பழகிக்கொள்ளுங்க, நான் சொல்லித்தாரேன். இந்த ஹம்சா எல்லாம் கட்டாயமா போட வேண்டிய ஹம்சாக்கள். சரியா, கட்டாயம். இப்ப நீங்க இதுல கஸ்ரா மட்டும்தான் போட்டுக்கிற ஹம்சா காணல. அப்ப ஹம்சாவை நீங்க என்ன செய்யணும்? போட வேண்டிய இடங்கள்ல கட்டாயமாக போடணும். நீங்க பாருங்க, இலாண்டு வரக்கூடிய இடம் எல்லாமே இந்த ஹம்சா வரும். அடுத்த கேள்வியில பாருங்க, இலா அதுல ஹம்சா வந்திருக்குது. அப்ப நீங்க விடை எழுத கொள்ள ஹம்சா போடப்பட்டிருக்கிற இடங்கள்ல நீங்களும் போட்டே பழகுங்க.
சரியா? எக்ஸாம்ல அந்த அளவு நுணுக்கமாக பார்க்க மாட்டாங்கன்றத நான் ஆரம்பத்துல சொல்லிக்கொள்ள விரும்புறேன். இருந்தாலும் நீங்க பழகுறது இல்லையா? ஒரு லாங்குவேஜ படிக்கிற நேரம், அந்த லாங்குவேஜுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அல்லது அந்த லாங்குவேஜுக்குரிய கிராமர் அது எல்லாத்தையும் நீங்க வந்து கருத்துல கொண்டு படிச்சு கொண்டு போறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். அப்ப இலாண்டு வரக்குள்ள அதுக்கு ஹம்ஸா வரும். ஓகே. அதேபோல அஸ்ஹபு இலல் மத்ரஸா. நான் பாடசாலைக்கு செல்கிறேன். பில் ஹாஃபிலா. பில் ஹாஃபிலா. பேருந்தின் மூலம். அப்ப நாங்க பி என்ற அந்த ஹர்ஃப் ஜர்ரத்தான் பயன்படுத்துவோமா? பிஸ் சய்யாரா, பித் தர்ராஜா, பை என்று நாங்க ஆரம்பத்துல இந்த ஆங்கிலத்துல சொல்ற பை சைக்கிள், பை பஸ், பை ட்ரெயின், சரியா? பை ஷிப். அப்ப அந்த பி என்பது அந்த பை என்ற ஹர்ஃப்ல வாரது. ஓகே. அடுத்த பாருங்க. في كم ساعة تصل إلى المدرسة في كم ساعة நீங்க எத்தனை மணித்தியாலத்தில் பாடசாலையை சென்றடைவீர்கள் சரியா في كم ساعة எத்தனை மணித்தியாலங்களில் நீர் சார் இப்படியா எங்களுக்கு எக்ஸாமும் கேட்டு வர எப்படி இப்ப நீங்க சொல்லிக் கொண்டிருக்க கேள்வி ஐயா இல்ல நாங்க இது புத்தகத்துல இருக்கிற பயிற்சியை பார்த்துட்டு இருக்கிறோம் சரி சார் என்ன செய்யணும் நாங்க புத்தகத்துல ஒரு முராஜா பயிற்சி ஒன்று இருக்குது அதை செஞ்சுட்டு போறோம் ஓகே புத்தகத்துல பாக்குற பெரும்பாலான பயிற்சிகள் எக்ஸாமுக்கு வாரதில்லை இப்ப நாங்க உதாரணமாக இஸ்தபுதில் அண்டு வார பயிற்சிகள் இருக்கிற இல்லையா மாற்றுகாண்டு அந்த மாற்றுகாண்டு வரக்கூடிய பயிற்சிகள் எக்ஸாமுக்கு வரக்கூடியதல்ல சரியா நான் எக்ஸாமுக்கு வரக்கூடியதல்ல ஆனா நாங்க அதை படிக்கிறதுக்கு காரணம் ஒன்றுகிறது ஒன்று பல காரணங்கள் இருக்குது அதில் ஒன்று என்னென்றா ஒன்று சொற்கள் பரிச்சயம் ஆகிறது ஒன்று ரெண்டாவது வாக்கிய அமைப்பு தெரிய வாரது இன்னொன்று மூணாவது கேள்வி அல்லது விடையாக வரக்கூடியது மொழிபெயர்ப்பதற்கு வரலாம் சொற்கள் ஒழுங்குபடுத்தி எழுதுறதுக்கு வரலாம் சரியா அந்தந்த காரணங்கள் அடிப்படையாக கொண்டுதான் மகன் நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டே போறதா ரைட் ஓகே பீக்கம் சாத்தின் சில நேரம் அந்த பராகிராஃப் கொண்டு தந்து ஒரு பந்திய தந்து நாங்க விடை எழுதுறதானே விடை எழுத கொள்ள கேள்வி பந்திய தந்து வினாக்களுக்கு விடை எழுத கொள்ள சில ஒரு 10 கேள்வி வருமாக இருந்தால் ஒரு 7 கேள்வியோ 8 கேள்வியோ பந்திய அடிப்படையாக கொண்டு வரும் மீதமுள்ள 3 கேள்விகளும் உங்ககிட்ட கேட்கிற மாதிரியான கேள்விகள் தான் வரும் அதையும் நீங்க கொஞ்சம் கருத்துல கொண்டா நல்லது சரியா ரைட் ஓகே சரி இங்க நான் வந்து பில் ஹாஃபிலாண்டு பயன்படுத்தியலவான்னு கேட்கிற ஆயிஷா கேட்டுக்கிறீங்க இப்ப நாங்க பில் ஹாஃபிலா தானே மேல பார்த்தோம் அது ஹபு இலல் மദ്രസா பில் ஹாஃபிலா ரைட் ஃபியா பயன்படுத்த இயலாது சரியா ரைட் நாங்க பயன்படுத்த வேண்டியது வந்து பி தானே பி என்ற ஹர்ஃப் ஜரத்தான் பயன்படுத்தணும் ஓகே ஃபி என்பது இல் என்ற ஹர்ஃப்ல வர இன் இப்ப நாங்க ஆங்கிலத்திலையும் கூட ஐ கோ டு ஸ்கூல் இன் பஸ் அல்லது இன் ட்ரெயின் என்று சொல்றீங்களே ஐ கோ டு ஸ்கூல் இன் பஸ்ஸோ இன் ட்ரெயினோ இன் சைக்கிள் அண்டு சொல்றீல்ல சரியா நாங்க என்ன சொல்றோம் ஐ கோ டு ஸ்கூல் பை சைக்கிள் பை ட்ரெயின் பை பஸ் அப்ப பை என்ற சொல்லத்தான் நாங்க என்ன செய்யறோம் பயன்படுத்துறோம் அந்த பி என்பது அந்த பை என்ற அர்த்தத்துல வருது பி வை பை சரியா ரைட் அடுத்த பாருங்க எட்டாவது பீகம் சாஅத்தின் தஸிலு இலல் மദ്രസா நீங்க எத்தனை மணித்தியாலங்கள்ல பாடசாலையை சென்றடைவீர்கள் ரைட் அசிலு இலல் மദ്രസா பி நிஸ்ஃபி சாஅ ரைட் வெரி குட் ஓகே அரை மணித்தியாலங்கள் நிஸ்ஃபி சாஅன்ற கருத்து அரை மணித்தியாலங்களை குறிக்குமா அல்லது பி சாஅ ஒரு மணித்தியாலம் அல்லது பி சாஅத்தைன் 2 மணித்தியாலங்கள் ரைட் நாங்க அதை ஏற்கனவே பார்த்தோம் பி ருபுஇ சாஅ கால் மணித்தியாலம் பி சுலுசி சாஅ 20 நிமிஷம் ரைட் நாங்க இதெல்லாம் ஏற்கனவே படிச்சுக்கிறோம் ஓகே அடுத்த பாருங்கம்மா ஹிவாயத்துக் உங்களோட பொழுதுபோக்கு என்ன ஹிவாயத்தி அல் கிராஅ கிராஅத்தே அல்ல கிராஅத்து சரியா நீங்க எக்ஸாம்ல ஹரக்கத் வைக்க வேணாம் நாங்க வச்சுக்கிறதால சொல்லித்தாரேன் ஹிவாயத்தி அல் கிராஅ என்னுடைய பொழுதுபோக்கு வாசித்தல் ஆகும் கம் கிதாபன் எத்தனை புத்தகங்களை தஸ்தரி நீங்க வாங்குறீங்க குல்ல சனத்தின் ஒவ்வொரு வருடத்திலும் இப்ப நீங்க ஒவ்வொரு வருடத்திலும் எத்தனை புத்தகங்களை வாங்குறீங்க என்றதான் கேள்வி இப்ப அஸ்தரி குல்லசனா என்பது இந்த இடத்துல பொருத்தம் இல்லை சரியா குல்லசனா என்பது கடைசிக்கு தான் வரணும் ஏன்னா அஸ்தரி நான் வாங்குகிறேன்
எதை வாங்குகிறேன் என்பது அடுத்ததாக வரணும். மஃபூல் பிஹி அடுத்ததாக வரணும். இப்ப அஷ்தரி இஸ்ரூன கிதாபனும் அல்ல, இஸ்ரீன கிதாபன். இஸ்ரீன கிதாபன் மஃபூல் பிஹி தானே, 20 புத்தகங்களை என்று வரக்கொள்ள இஸ்ரூன என்பது பில, இஸ்ரீன் என்று தான் வரணும். சரியா? அஷ்தரி இஸ்ரீன கிதாபன் குல்ல சனா, நான் ஒவ்வொரு வருடமும் 20 புத்தகங்களை வாங்குகிறேன் என்று வரும். சரியா? ரைட். இது ஒரு பயிற்சி. இது வந்து நாங்க செஞ்சு கொண்டு வர சொன்ன ஒரு பயிற்சி. ரைட். இதே மாதிரி ரைட் இன்னொரு பயிற்சி ஒன்று இருக்குது, இஸ்அல் ஜாரக் என்ற ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது. சரியா? இஸ்அல் ஜாரக்க. ரைட். ஓகே. ரைட். இதுவும் வந்து அதே மாதிரி தான், கஷ்டம் இல்லை. ஐன எதுருசு, அவன் எங்கே படிக்கிறான். இப்ப நீங்க உங்களை பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேள்வியாக கேட்டுட்டு ஐன ததுருசு ஒன்று கேட்டுட்டு நீங்க விட சொல்ற மாதிரி ஆன ஒரு பயிற்சி தான் அது. பெரும்பாலும் நீங்க எல்லாரும் அதே மாதிரி தான் செஞ்சிருப்பீங்க. ரைட். அதில் பெருசா ஒன்றும் இல்லை. ரைட். ஓகே. மாதா ஐன எதுருசு, அவன் எங்கே படிக்கிறான். யதுருசு ஃபில் ஜாமியா. வெரி குட். அவன் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறான். யதுருசு ஃபில் ஜாமியா. மாதா யதுருசு, அவன் என்ன படிக்கிறான். யதுருசு அல்லுகத்தல் அரபியா, அவன் அரபு மொழியை படிக்கிறான். லிமாதா யதுருசு அல்லுகத்தல் அரபியா, அவன் ஏன் அரபு மொழியை படிக்கிறான். யதுருசு லுகத்தல் அரபியத லியஃப்ஹமல் குர்ஆன். வெரி குட். லியஃப்ஹம, அவன் என்று வரக்குள்ள லியஃப்ஹம் என்ற சொல்ல போட இல்லாது. லியஃப்ஹம் என்ற நான் விளங்குவதற்காக, லியஃப்ஹம் என்ற கருத்து அவன் விளங்குவதற்காக. யதுருசு அல்லுகத்தல் அரபியத லியஃப்ஹமல் குர்ஆன், அவன் குர்ஆனை விளங்குவதற்காக அரபு மொழியை படிக்கிறான். ஹல் யஃப்ஹமுல் லுகத்தல் அரபியத, அவனுக்கு அரபு மொழி விளங்குதா. ஹல் யஃப்ஹமு, அவன் விளங்கிக் கொள்கிறானா. அல்லுகத்தல் அரபியத, அரபு மொழியை. நாம் யஃப்ஹமு அல்லுகத்தல் அரபியத. ஹல் யஸ்குனு கரீபன் மினல் மദ്രസா, அவன் பாடசாலைக்கு சமீபமாகவா வசிக்கிறான், அல்லது பாடசாலைக்கு சமீபத்தில் வசிக்கிறானா. லா யஸ்குனு பஈதன் அனில் மദ്രസா. ஓகே, விட சரியா. லாண்டு போட்டா மகள், லாண்டு போட்டு கமான்னு போடணுமா. ஓகே, அப்பதான் அது கிளியர் ஆகும். சரியா? லாண்டு போட்டு இல்லை என்று போட்டு கமான்னு போடணும். ரைட். அப்ப இல்லாட்டி வேற மாதிரி கருத்து வரும். லா எஸ்குனு அண்டு வரக்குள்ள வேற மாதிரி கருத்து வரும். கட்டாயமாக நீங்க லா என்ற சொல்லுக்கும் எஸ்குனு என்ற லா என்ற எழுத்துக்கும் எஸ்குனு என்ற சொல்லுக்கும் இடையில கமா ஒன்ற போடுங்க. லா இல்லை. எஸ்குனு பஈதன் அனில் மദ്രസா, பாடசாலையை விட்டும் தூரமாக அவன் வசிக்கிறான். ரைட். ஓகே. அப்ப உங்களுக்கு இங்க தெரிந்திருக்க வேண்டும், கரீபன் என்ற சொல் வந்தால் மின் என்ற ஹர்ஃப் ஜர் வரும். ரைட். பஈதன் என்ற சொல் வந்தால் அன், நாங்க ஏற்கனவே பார்த்ததுல பஈதன் என்று வந்தால் அன் என்ற ஹர்ஃப் ஜர் வரும். சரியா? ரைட். அடுத்த பாருங்க, கைஃப யذهب இல சூகி, அவன் எப்படி சந்தைக்கு செல்கிறான். ஓகே. சூக் என்ற சொல்லுடைய பன்மை சொல் தெரியுமா யாருக்காவது. சூக் பன்மை சொல் அஸ்வாகுன். வெரி குட். அஸ்வாகுன். சூக் என்ற சொல்லுடைய பன்மை சொல் என்ன கேட்டா அஸ்வாகுன். சரியா? ரைட். ஓகே. அப்ப யذهب இல சூகி பித்தர்ராஜா. வெரி குட். தர்ராஜான சைக்கிள். இப்ப சைக்கிள்ல அவன் சந்தைக்கு செல்கிறார். ஓகே. ஃபீகம் தகீகத்தின் யஸிலு இலல் பைத், இத கொஞ்சம் பாருங்க. ஃபீகம் தகீகா, தகீகான கருத்து என்ன பிள்ளைகள். தகீகாண்டா நிமிடம். நிமிடம். ஃபீகம் சாஅத்தின் என்றா எத்தனை மணித்தியாலங்களில் என்று வரும். ஃபீகம் தகீகத்தின் என்ற கருத்து எத்தனை நிமிடங்களில், எத்தனை நிமிடங்களில். யஸிலு இலல் பைத், அவன் வீட்டை சென்றடைகிறான். ஓகே. அப்ப இதுன விட வரக்கொள்ள நீங்க ஏற்கனவே ஃபீகம் சாஅத்தின் என்று வரக்கொள்ள ஃபீ நிஸ்ஃபி சாஅ அன்னு போட்டிருந்தீங்க. ஃபீ நிஸ்ஃபி சாஅ, அரை மணித்தியாலத்துல அன்னு போட்டிருந்தீங்க. அப்ப இகின வந்து நீங்க பாருங்க, யஸிலு இலல் பைத்தி, அவன் வீட்டை சென்றடைவான். ஃபீ என்ற ஹர்ஃபு ஜர்ரோடு சேர்ந்து வரணும். சரியா மகள்? ஃபீ சபிஇ தகாயிக். வெரி குட். ஓகே. அப்ப அகின எப்படி வரும்டா, யஸிலு அவன் சென்றடைவான், இலல் பைத்தி வீட்டுக்கு, எத்தனை நிமிடங்கள்ல, 7 நிமிடங்கள் என்று சொல்லக்கொள்ள ஃபீ சபிஇ தகாயிக்.
في 7 دقائق. ஓகே, வெரி குட். ஏண்டா தகீகத்துன் தானே ஒருமையை சொல். தகீகத்துன் என்பது பெண்பால் சொல், எனவே இலக்கம் வந்து ஆண்பால்ல வரும். அதே நேரம் 3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்களை நாங்கள் எழுத கொள்ள முலாஃப் முலாஃப் இலைஹி அமைப்புல தான் எழுதுறது. கடைசியாக அந்த நிமிடங்கள் அல்லது அதாவது மஅதூத் எண்ணப்படுகின்ற பொருளை நாங்கள் பன்மையில தான் எழுதுறோம். 7 தகாயிக் 7 நிமிடங்கள்ல அவன் வீட்டு சென்றடைவான். ஓகே, ரைட். அடுத்து கம் கலமன் எஸ்தரி குள்ள ஷஹரின், ஒவ்வொரு மாதமும் அவன் எத்தனை பேனைகளை வாங்குகிறான். ஒரு மேல தான் நீக்கிறா, அதை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்கன்னா கம் கலமன் எத்தனை பேனைகளை என்றுதான் நாங்க மொழிபெயர்ப்போம். கேள்வியில அரபு மொழியில கம் கலமன், ரைட், கலமன் என்பது ஒருமையை சொல் தானே, அப்படித்தான் இருக்கும். ஆனால் கருத்து என்னடா எத்தனை பேனைகளை என்றுதான் கருத்து. எத்தனை பேனைகளை அவன் ஒவ்வொரு மாதமும் வாங்குவான். இங்கேயும் கூட வாங்குகிறான். அடுத்த வரணும் இந்த என்ன வாங்குகிறான் என்பதுதான் அடுத்ததாக வரணும். எஸ்தரி ஹம்சத் அகலாமின், 5 பேனைகளை வாங்குகிறான் அல்லது வாங்குவான். குல்ல ஷஹரின், ஒவ்வொரு மாதமும். விளங்கினா? எஸ்தரி ஹம்சத் அகலாமின் குல்ல ஷஹரின். இந்த குல்ல ஷஹர் என்பது கடைசியாக வாரது மிச்சம் பொருத்தம். ஒன்று ஃபிஅல், அடுத்த ஃபாயில், அடுத்த மஃபூல் பிஹி. ஃபிஅல், ஃபாயில், மஃபூல் பிஹி. ஃபிஅல் என்பது நாங்க வினைச்சொல், ஃபாயில் என்பது அந்த குறிப்பிட்ட வினையை செய்தவன், ரைட். அடுத்தது மஃபூல் பிஹி என்பது செயற்படு பொருள். அதுக்கு அங்கதான் லர்ஃபு ஜமான், லர்ஃபு மகான், காலத்தையும் இடத்தையும் குறிக்கின்ற பெயர்கள் வரும். சரியா? ரைட், ஓகே. அந்த அடிப்படையில் நாங்கள் விடகளை ஒழுங்குபடுத்தி கொண்டா நல்ல. ரைட், அதோட அடிக்க பாருங்க. ரைட், ஓகே. இந்த பயிற்சி கொஞ்சம் இருக்கட்டும், நாங்க பார்ப்போம். சரியா? ரைட், ரைட். அதோட நீங்க கம்மெண்டு வந்தா அடுத்த முஃப்ரதுல தான் வருமா? கம்மெண்டு வந்தால் கம் தகீகத்தன், எத்தனை நிமிடங்கள். கம் கலமன், எத்தனை பேனைகள். கம் கிதாபன், எத்தனை புத்தகங்கள். அந்த அடிப்படையில கம் என்று வரக்கொள்ள அடுத்ததாக வரக்கூடிய சொல் வந்து ஒருமையில வரும், முஃப்ரதுல வரும், நக்கிராவாக வரும், நஸ்பு செய்யப்பட்டதாக வரும். ரைட். கம் தாலிபன் ஃபிஸ் ஸஃபி, வகுப்பறையில் எத்தனை மாணவர்கள் இருக்கின்றார்கள். விளங்கினா? கம் ஹுர்ஃபத்தன் ஃபி பைத்திக், உங்களோட வீட்டில் எத்தனை அறைகள் காணப்படுகின்றன. கம் ஹுர்ஃபத்தன் ஃபி பைத்திக். சரி, அப்ப கம் என்ற சொல்லி பின்னுக்கால வரக்கூடிய சொல் வந்து முஃப்ரதாக வரும், நக்கிராவாக வரும், அதாவது அலிஃப்லாம் வராமல் வரும், ஃபத்ஹத்தைன் வரும். ரைட், அதாவது நஸ்பு செய்யப்பட்டதாக வரும். சரி, ஓகே. இதோட ரைட், அடுத்தது நீங்க கேட்டிருந்தீங்க யாரோ ஒத்த கருத்து சொற்களை கேட்டிருந்தீங்க. நான் நினைக்கிறேன் எக்ஸாம் கிட்டவாகிற என்றபடியால நீங்க ஒத்த கருத்து சொற்களை கேட்டிருந்தீங்க. அந்த அடிப்படையில ரைட், என்கிட்ட ஒரு தொகுப்பு ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு பெரும்பாலும் அந்த சொற்களுக்கான ஒத்த கருத்து தெரிந்திருக்கும். நீங்க தான் சொல்லிக்கொண்டு போகணும். சரியா? முதலாவது முஅல்லிமத்துன். முஅல்லிமத்துன் கருத்து என்ன? என்ன முஅல்லிமத்துன்? ஆசிரியை. முஅல்லிமத்துன் கருத்து ஆசிரியை. சரியா? இப்ப முஅல்லிமத்துன குறிக்கக்கூடிய ஒத்த கருத்து சொல் என்ன? முஅல்லிமத்துன் ஒன்று என்ன சொல்லிக்குது? முதரிசத்துன், உஸ்தாதத்துன்.
ரெண்டாவது உஸ்தாதத்துன். அப்ப இந்த ரெண்டு சொற்களையும் உங்களுக்கு பயன்படுத்தலாம். சரியா? முஅல்லிமத்துன், முதர்ரிசத்துன், உஸ்தாதத்துன். இந்த சொற்கள் ஆசிரியை குறிக்கின்ற சொற்கள். சரியா? ரைட். அடுத்த பாருங்க, ஹுஜ்ரத்துன். ஹுஜ்ரத்துன் என்றா அறை. அறை. அறையை குறிக்கின்ற ஒத்தகர்த்து சொல் குர்ஃபத்துன். சரியா? குர்ஃபத்துன். ஹுஜ்ரத்துன், குர்ஃபத்துன். சரியா? தரீக்குன். தரீக்குன் என்றா ரோட். தரீக்குன் என்ற கருத்து என்ன? ரோட், பாதை. சரியா? தரீக்குன் என்ற கருத்து பாதை. அப்ப பாதை என்ற கருத்துல வரக்கூடிய வேறு அரபு சொற்கள் என்னைக்குது? ஷாரிஉன். சரியா? ஷாரிஉன். ஷாரிஉன் கருத்து வீதி, பாதை. இன்னும் ஒரு சொல்லொண்டு இருக்குது. ஆனா நாங்க பொதுவாக அந்த சொல்ல பயன்படுத்துறது பொதுவா ரோடுகளுக்கு பயன்படுத்துறது இல்ல, வேறு கருத்தியல் ரீதியான கருத்துல தான் பயன்படுத்துறோம். உதாரணமாக தரீக் கண்ட பாதை, அந்த ரோடை குறிக்கிற சொல். ஷாரி என்றாலும் கருத்து பாதை, ரோட். சபீல் என்பதும் பாதை தான். ஆனா அந்த பிசிக்கல் அல்ல, அதாவது எப்படி சொல்றது, மாணவி என்பது இப்படி. நாங்க உதாரணமாக ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில். ஃபீ சபீலில் என்ற கருத்து என்ன? அல்லாஹ்வின் பாதையில். சரியா? ரைட். அப்ப அந்த கருத்துல பயன்படுத்துற சபீல் என்ற சொல்லும் பாதையை குறிக்கின்ற சொல்தான். சரி. ஜா ஜா என்றா என்ன? வந்தான். வந்தான் குறிக்கிற வேறு சொற்கள்? அத்தா. அத்தா. வெரி குட். ஓகே. அத்தா என்றாலும் வந்தான். வேற? வேற என்ன சொல்லிக்குது? அத்தா, வந்தான். வேற? காஃப்ல ஆரம்பிக்கிற சொல்லொண்டிக்கிற சொல்லலுமா? காஃப்ல ஆரம்பிக்கிற சொல்லொண்டிக்குது. காதிம் வந்து நாங்க இஸ்முல் ஃபாயில்ல சொல்றோம், வரக்கூடியவன். அப்ப கதிம. சரிதானே? கதிம. கதிம என்றாலும் கருத்து வந்தான். அத்தா என்றாலும் வந்தான், கதிம என்றாலும் வந்தான். ரைட். ஃபஸ்லுன் என்றா கிளாஸ் ரூம், வகுப்பறை. சரியா? வகுப்பு. அவத்தாருக்கு கலிமா முத்தராதிஃபா என்ன? சஃபுன். சரியா? சஃபுன். ஓகே. அடுத்த மத்தார் என்றா மலை. மலையை குறிக்கின்ற ஒத்தார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க பாக்க, மலையை குறிக்கிற. சரியா இல்லையா? கைஸ் என்று சொல் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறா? கைசுன். ரைட். கைசுன். அல்லாஹும்ம ஸ்கினா கைசன் முகீசா. அந்த துவா பாடமா அவளுக்கு? அல்லாஹும்ம ஸ்கினா கைசன் முகீசன் மரீஅன் மரீஆ. கேள்விப்பட்டிருக்கிறா துவா? என்ன சந்தர்ப்பத்தில் ஓதுற துவா அது? சரியா? இடியுடன் கூடிய மழை பெய்கிற சந்தர்ப்பத்திலயா? அப்படித்தானே? அல்லாஹும்ம இல்ல, இடியுடன் கூடிய மழை அல்ல, பொதுவாக மழை பெய்யக்கொள்ள. சரியா? இடியுடன் கூடிய மழை பெய்யக்கொள்ளதான் அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம அலல்லாகாம் என்ன வல்லாஜாம் வர துவா. இது பொதுவாக மழை பெய்யக்கொள்ளையே நாங்கள் ஓதக்கூடிய துவா தான் அல்லாஹும்ம ஸ்கினா கைசன் முகீசா, இல்லாட்டி அல்லாஹும்ம சய்யிபன் நாஃபியா போன்ற துவாக்களை ஓதுறது. சரி. அப்ப கைசண்டா கருத்து மலை. சரியா? ரைட். அடுத்த கதமுன் என்றா என்ன? கதமுன் என்றா பாதம். சரியா? அப்ப பாதம் என்று சொல்ல குறிக்கிற சொல்லல்ல. ஆனா நாங்க பொதுவாக கதமுன் என்ற சொல்லுக்கு ரிஜுலுன் என்று சொல்ல பயன்படுத்துவோம். ரிஜுலுன் என்ற கருத்து கால். அப்ப கதமுன் என்றா பாதம், ரிஜுலுன் என்றா கால். உங்களுக்கு தெரியும், அரபு மொழியை பொறுத்த மட்டில ஒத்த கருத்து என்று சொல்ற அளவுக்கு இல்லை.
ஒவ்வொரு 2 சொற்களும் ஒத்த கருத்துல நாங்க மொழிபெயர்த்தாலும் அந்த 2 சொற்களுக்கும் இடையிலான வேறுபாடு இருக்குது என்பதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சரியா? ரைட். பின்துன், பின்துனுக்கு ஒத்த கருத்து என்ன? ஆ? ஆ? ஃபதாத் அல்ல, ஃபதாத்தண்டா யுவதி. பின்துனுக்கு நாங்க வழங்கல்ல இபுனத்துன்னு சொல்றேன். சரியா? இபுனத்துன் மகள். ரைட். பின்துன் இபுனத்துன். ஓகே ரைட். அடுத்த பாருங்க சௌபுன். சௌபுன்டா ஆடை ஆடை. அது உங்களுக்கு தெரியும். என்ன என்ன சொற்களிக்குது? லிபாசுன். வேற வேற நிக்குது மல்பசுன். மல்பசுன் பன்மதா மலாபிஸ். ஓகே வேற ரைட். லிபாசுன் மல்பசுன் சௌபுன் எல்லாம் வந்து ஆடை நகரத்துல வாரது. சௌபுண்ட பன்மதா சியாப் இல்லையா? சியாப் என்ற ஆடைகள் என்று வரும். மல்பஸ்ட பன்ம மலாபிஸ் ஆடைகள். லிபாசுன் அல்பிசத்துன் என்று வரும். சரியா? ஆடைகளை குறிக்கிற சொல். ரைட். குருசியுனண்டா அவளுக்கு தெரியும். குருசியுனண்டா என்ன? கதிரை. குருசியுனுக்கு ஒத்த கருத்தாக வரக்கூடியது சொல்லுங்க. மக்கு ஆ துன். மக்அதுன். மக்அதுன் அந்த கருத்து என்ன? ஆசனம். குருசியுன் மக்அதுன். குருசியுன் பன்மை என்ன தெரியுமா? வெரி குட். கராசியு. குருசியுன் கராசியு. கராசியு. சரியா? கராசியு. ரைட். ஓகே. அதே போல மக்காதுண்ட பன்மை என்ன? மகாயிது. மகாயிது. சரியா? மகாயிது. ரைட். ஓகே. மக்தபுன். மக்தபுன்டா மேசை. இந்த இடத்துல மேசைய ஆபீஸ் நகரத்தும் இருக்குது. ஆனா இங்க வந்து நாங்க மேசை நகரத்துல தான் பார்ப்போம். மக்தபுனுக்கு ஒத்த கருத்தாக என்ன சொல்லிக்குது? பாவிலத்துன். வேற வேற என்ன? மாயிதத்துன் இல்லையா? ரைட். பாவிலத்துன் மாயிதத்துன். ரைட். ஓகே சரி. நாபிதத்துன் ஹிவானா? நாபிதத்துனுக்கு நாங்க சுப்பாக்குன்னு சொல்ல பயன்படுத்துறோம் இல்லையா? சுப்பாக்கும். மக்தபுன் ஹிவானுன் வர. மக்தபுனுக்கு ஹிவானுனா கொஞ்சம் பார்க்கணும் மகள். மக்தபுன் ஹிவானு சொல் பார்க்கணும். ரைட். இதை பாருங்களேன், நான் பார்த்து சொல்றேன்னா மக்தபுன் ஹிவானுன் வாவ் அலிஃப் நூன் அப்படித்தானே? ஹிவான். நான் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றேன். நாஃபிதத்துனுக்கு சொல்லுங்களேன். நாஃபிதத்துன் தெரியுமா இந்த சொல்? சுப்பாக்குன். கேள்விப்பட்டீங்களா? சுப்பாக்குன் எண்ணல். ரைட். நாஃபிதத்துன் என்றாலும் கருத்து எண்ணல். சுப்பாக்குன் என்றாலும் கருத்து எண்ணல். நாஃபிதத்துன் பன்மை சொல் என்ன? நவாஃபிது. வெரி குட். நவாஃபிது. நவாஃபிது. சுப்பாக்குன் பன்மை சொல் ஷபாபீகு. ஷபாபீகு. ரைட். ஓகே சரி சரி. அடுத்த மரீல். மரீலண்டா யாரு? நோயாளி. மரீல் வந்தா நோயாளி. சரியா? ரைட். அப்ப நோயாளியை குறிக்கிற அரபு சொல் வேற சொற்களிக்குதா? வேற சொற்களிக்குதா? நோயாளியை குறிக்கிற அரபு சொல். இந்த சொல் கேள்விப்பட்டிருக்கிறா? சகீம் என்ற சொல். சகீம். சகீம் என்றாலும் கருத்து நோயாளி தான். சரியா? சகீமுன் என்றாலும் கருத்துனா நோயாளி. சரியா? மரீதுன் சகீமுன் நோயாளி.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஒரு கட்டத்துல இந்த சொல்ல பயன்படுத்துறேன், நான் ஒரு நோயாளியாக இருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. ரைட். நாஃபியா, நாஃபியா என்ற சொல், நாஃபியா என்ற கருத்து என்ன? நாஃபியா பிரயோஜனம் அளிக்கக்கூடியது, அல்லது பயனளிக்கக்கூடியது. அதற்கு பொருத்தமான அரபு சொல்லன்னு சொல்லுங்க பார்க்க. நான் டைப் பண்றதை பார்த்தே கூட சொல்லலாம். முஃபீதுன், நாஃபிஉன் முஃபீதுன், பிரயோஜனம் அளிக்கக்கூடியது, பயனளிக்கக்கூடியது என்ற கருத்துல வரும். ரைட். நஷரா, நஷரா என்ற கருத்து என்ன? நஷரா என்ற கருத்து பரப்பினான். ஓகே, அரபு சொல்லணும்னு சொல்லுங்க பார்க்க. நஷரக்கு என்ன சொல் இது? பஸ் என்னாலும் கருத்து பரப்பினான. நஷர பரப்பினான், பஸ் என்னாலும் பரப்பினான். ரைட். நல்லம என்றா நல்லம, நிசாம், நிசாம் என்றா நேர்த்தி ஒழுங்கு என்ற கருத்துல பார்த்தோம். அப்ப நல்லம என்றா சுத்தம் செய்த, இல்ல, சுத்தம் செய்த, ஒழுங்கமைத்தான், ஒழுங்கமைத்தான். சரியா? அப்ப அதுக்கு பொருத்தமான அரபு சொல் என்ன? இந்த சொல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரத்தப. ரைட். நல்லம, ரத்தப, நல்லம ஒழுங்குபடுத்தினான், ரத்தப என்றாலும் ஒழுங்குபடுத்தினான் என்ற கருத்துல பயன்படுத்தலாம். ரைட். இப்னுன் என்ற சொல்லுக்கு ஒத்த கருத்து என்னைக்குது? வலதுன். வலதுன், வலதுன், மகன், பிள்ளை. ரைட். முஸ்ரிஃபுன் கண்காணிப்பாளர். முதீர் அல்ல, முஸ்ரிஃப் முராகிப். முராகிப், சரியா? கண்காணிப்பாளரா? முஸ்ரிஃப் முராகிப். ரைட். நாங்கள் இதோட இதை மட்டும் பார்ப்போம். ரைட். அடுத்ததான் இன்னும் கொஞ்சத்துல பார்ப்போம். முஅல்லிமத்துன், முதாரிசத்துன் அல்லது உஸ்தாதத்துன், ஹுஜ்ரத்துன் குர்ஃபத்துன், தரீகுன் ஷாரிஉன் அல்லது சபீலுன், ஜாஅ அத்தா கதிம எல்லாமே வந்தான் என்ற கருத்துல வாரது. ஃபஸ்லுன் சஃபுன் வகுப்பறை, மதருன் கைசுன் மலை, கதமுன் ரிஜுலுன் பாதம் கால், பின்துன் இப்னத்துன் மகள், தௌபுன் லிபாசுன் மல்பசுன் ஆடை, குருசியுன் மகாதுன். குருசியுன் மகாதுன் கருத்து ஆசனம், சரியா? கதிரை. மக்தபுன் காவிலத்துன் அல்லது மாயிதத்துன் என்ற கருத்து மேசை. ரைட். நாஃபிதத்துன் சுப்பாக்குன். ரைட். இட பன்மை சொற்கள் தான் தரப்பட்டிருக்கிற. நாஃபிதத்துன் நவாஃபித், சுப்பாக்குன் சபாபிக். அப்ப நாஃபிதத்துன் சுப்பாக்குன் என்பது ஜன்னலை குறிக்கின்ற சொற்கள். மரீதுன் சகீமுன், நோயாளி. நாஃபிஉன் முஃபீதுன், பிரயோசனம் அளிக்கக்கூடியது, பயனளிக்கக்கூடியது கருத்துல வர. நஷர பஸ்த, பரப்பினான். நஷர என்ன கருத்து? என்ன? பரப்பினான். பஸ் என்றாலும் கருத்து பரப்பினான். நல்லம ரத்தப, ஒழுங்குபடுத்தினான், சீர்படுத்தினான் போன்ற கருத்துக்கள் வர. இப்னுன் வலதுன், மகன். முஸ்ரிஃபுன் முராகிபுன், மேற்பார்வையாளர், கண்காணிப்பாளர் போன்ற கருத்துல வரும். சரியா? விளங்கினா இது வரைக்கும் பார்த்தது? ஓகே. அடுத்தது இன்ஷால்ல பிறகு பார்ப்போமா, இன்னும் நிறைய இருக்குது. ரைட். அடுத்தது பாருங்க, இந்த அல் கலிமாத் அல் முத்தராதிஃபாவை நாங்க பார்த்தோம். அடுத்தது அல் கலிமாத் அல் முலாத்தா, இதுலயும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட். ஏன்னா எக்ஸாமுக்கு 10 மார்க்ஸுக்குரிய கேள்வி வரும். சரியா? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஃபைனல் எக்ஸாம்ல 10 மார்க்ஸுக்குரிய கேள்வி வரும். அல் கலிமாத்துல் முத்தராதிஃபாலையும் வர 5 கேள்வி. ரைட். 5 வாக்கியம் தந்து கோடடிச்சு ஒன்றோ இடைவெளி நிரப்பு கண்டு வரும், அல்லது பொருத்தமான விடயங்கள் கோடடி கண்டு வரும். ரைட். ஒத்த கருத்து 5. அதே போல எதிர்கருத்திலையும் 5 வரும். விளங்கினா? அப்ப மொத்தமாக 10 வாக்கியம் வர 10 புள்ளிகள். ரைட்.
முபக்கிரன் முபக்கிரன் என்ன அர்த்தம் என்ன متأخرا நேர காலத்துல அப்ப தாமதமாக வரக்குள்ள متأخرا வெரி குட் முத்தஅஹிரன் ரைட் ஓகே முபக்கிரன் முத்தஅஹிரன் என்று வருமா முத்தஅஹிரன் முத்தஅஹிரன் என்று வரும் சரியா வெரி குட் ஓகே தாமதமாக ரைட் அடுத்த பாருங்க சபாஹுன்னா காலை என்ன வரும் مساء மசாவுன் மசாவுன்டா மாலை காலை லைல் அல்ல லைலண்டா இரவலியா ரைட் அப்ப சபாஹுன்டா காலை மசாவுன்டா மாலை அடுத்தது சொன்ன தெரியாது நஹார்னண்டா عشاء பகல் அப்ப அதுக்கு என்ன வரும் ليل லைலுன் இரவு லைலுன் இரவு நஹார்னண்டா பகல் லைலுனண்டா இரவு எஸ்தேகிலு வந்தா கருத்து என்ன எஸ்தேகில் ஒன்றா விழிக்கிறான் விழிக்கிறான் விழித்தெழுகிறான் விழிக்கிறான் அதுக்கு அப்ப என்ன கருத்துல வரும் ينام யனாமு யனாமு தூங்குகிறான் எஸ்தேகிலு யனாமு தூங்குகிறான் கபுல பஅத கபுல என்ற கருத்து வெரி குட் கபுல என்ற முன்னால் பஅத என்ற கருத்து பின்னால் பின்னால் சரியா ரைட் அமாம அமாம خلف அமாம என்ற சொல்லுக்கு வரா அமாம வரா அமாம என்ற முன்னால் வரா என்ற கருத்து பின்னால் அமாம முன்னால் வரா பின்னால் சரியா ஆ خلف வழங்கல ஹல்ஃப ஹல்ஃப எஸ் ஓகே ஹல்ஃப என்று சொல்லலாம் மேலும் ஹல்ஃப வரா அல்லது ஹல்ஃப ரைட் இங்க வந்து பஅதன்றது பின்னால் தானே இப்ப பஅத இங்க கொண்டு வரலுமா வரா ஹல்ஃப பஅத இல்ல முறை கருத்துலயே வருது ஏல பஅத எதுக்கு வரும் இதோட சம்பந்தப்பட்டது லிஸ்ஸமான் காலத்தோட சம்பந்தப்பட்டது நான் உங்களுக்கு சொல்ல தந்திக்கிறேன் ரைட் லிஸ்ஸமான் காலத்துக்குரியது அப்ப அதே போலதான் அமாம வரா ஹல்ஃப இதெல்லாம் வந்து இதோட சம்பந்தப்பட்டது லிஸ்ஸமான் சரியா சாரி லில் மக்கான் லில் மக்கான மக்கான் மக்கான் என்ற கருத்து என்ன இடம் இடம் இடத்தோடு சம்பந்தப்பட்டது அமாம ஷஜரா அமாமல் ஹதீகா அமாமல் மதரசா ஷஜரா أمام السيارة அமாம சையாரா ரைட் அப்ப ஹல்ஃப் என்றாலும் பின்னால் அப்ப அது வந்து நாங்க ஹல்ஃப் என்ற சொல்ல இடத்தோட தான் பயன்படுத்துவோம் சரி ஹல்ஃப் அல் பைத் வீட்டுக்கு பின்னால் ஆனா கபுல என்ற சொல்லையும் பாத என்ற சொல்லையும் நாங்க வந்து காலத்தோடு சுருக்கி கொள்றோம் சரியா காலத்தோடு மாத்திரம்தான் நாங்க அந்த சொற்களை பயன்படுத்துறோம் ரைட் தஹ்த தஹ்த என்ற சொல்லுக்கு ஓகே தஹ்த என்ற கீழே போக்கு என்ற கருத்து மேலே ரைட் ஜா வந்தான் அதுக்கு எதிர்கருத்து தான் கேட்டுக்கிறீங்களா ஜஹப போனான் ஜா வந்தான் ஜஹப போனான் ஜதீத் கதீமுன் ஜதீத் என்ற கருத்து புதியது கதீமுன் என்ற கருத்து என்ன பழையது ரைட் வாசிஉன் லையகுன் வாசிஉன் லையகுன் வாசிஉன் என்ற கருத்து என்ன விசாலமானது லையகுன் என்ற கருத்து ஒடுங்கியது ரைட் சதீகுன் சொல்லுங்க சதீகுன் அது எதிர்கருத்து நிக்குது நண்பன் எதிர்கருத்து என்ன கஷ்டமா சதீகுன்னா நண்பன் அதுபுன் வெரி குட் ஓகே அதுபுன் சரியா எதிரி சதீகுன் அதுபுன் சதீகுன்னா நண்பன் அதுபுன்டா எதிரி ரைட் தகல خرج 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 دخل خرج
தஹலன்னா நுழைந்தான், ஹரஜன்னா வெளியேறினான். சாஹிபுன் காதிமுன். வெரி குட். ஓகே, சாஹிபுன் என்றா செல்லக்கூடியவன், அவ்வாறு காதிமுன் என்றா வரக்கூடியவன் என்ற கருத்துல வார. ஓகே, வாகிஃபுன் ஜாலிஸ். ஜாலிசுன். வகஃப் என்றா நின்றான், அது இஸ்முல் ஃபாயில் தான் வாகிஃப். ஜலஸ் என்றா உட்கார்ந்தான், ஜாலிஸ் என்பது இஸ்முல் ஃபாயில். சரியா? ரைட். நாயிமுன் முஸ்தைகிலுன். வெரி குட். முஸ்தைகிலுன். 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 நாயிமுன் முஸ்தைகிலுன். தஆல. இதுஹப். தஆல என்ற சொல்லுக்கு வந்து இதுஹப் என்ற சொல்லத்தான் பயன்படுத்துற. சரியா? தஆல என்ற கருத்து என்ன? இங்கே வா. தஆல. ரைட். அப்ப இதுஹபண்டா போ. இதுஹபண்டா கருத்து என்ன? போ. ரைட். தார. தார என்ற சொல்லுக்கு தார. தார என்ன கருத்து என்ன? பறந்தது. அப்ப தரையிறங்கியது என்ற சொல்லுக்கு என்ன கருத்து வார் அரபுல? தார என்ன? பறந்தது. தார பறந்தது. தரையிறங்கியது என்று வரக்குள்ள என்ன சொல்ல பயன்படுத்துறா? ஹபத். வெரி குட். ஹபத. 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 சரியா? தார ஹபத. ரைட். ரகீப ஏறினான். என்ன? நஸல. நஸல. சரியா? ரைட். ரகீப நஸல. சரியா? ரகீப என்ன கருத்து? ஏறினான். நஸல என்ன கருத்து? இறங்கினான். சரியா? ரைட். ஓகே, அப்ப இந்த சொற்கள் கிளியர் தானே? முபக்கிரன் தாமதமாக, முத்தஅஹிரன் நேர முபக்கிரன் நேர காலத்தோடு, முத்தஅஹிரன் தாமதமாக. சபாஹுன் காலை, மசாவுன் மாலை. நஹாருன் பகல், லைலுன் இரவு. யஸ்தைகிலு விழித்தெழுகிறான், யனாமு தூங்குகிறான். யனாமு தூங்குகிறான். ரைட். கபுல முன்னால், பஅத பின்னால். அமாம் என்றாலும் கருத்து முன்னால், அதுக்கு வராஅ ஹல்ஃப போன்ற சொற்களை பயன்படுத்தலாம் பின்னால். ஆனா கபுல என்ற சொல்லும் பஅத என்ற சொல்லும் காலத்தோடு சம்பந்தப்பட்ட சொற்கள். அமாம் என்ற சொல்லும் வராஅ ஹல்ஃப போன்ற சொற்கள் வந்து இடத்துடன் சம்பந்தப்பட்ட சொற்களாக இருக்கும். ரைட். அடுத்த பாருங்க. தஹ்த கீழே, ஃபௌக மேலே. ஜாஅ வந்தான், தஹப போனான். ஜதீதுன் புதியது, கதீமுன் பழையது. வாசிஉன் விசாலமானது, தையகுன் வாசிஉன் விசாலமானது, தையகுன் ஒடுங்கியது. சதீகுன் நண்பன், அதுபுன் எதிரி. தஹல நுழைந்தான், ஹரஜ வெளியேறினான். ஜாஹிபுன். சரியா? ஜாஹிபுன்டா செல்லக்கூடியவன், காதிமுன்டா வரக்கூடியவன். வாகிஃபுன் நின்று கொண்டிருப்பவன், ஜாலிசுன் அமர்ந்திருப்பவன். நாயிமுன் சரியா? தூங்குபவன். முஸ்தைகிலுன் விழித்தெழக்கூடியவன், விழித்தெழுகின்றவன். தஆல வா. இதுஹப் போ. தார பறந்தது. ஹபத தரையிறங்கியது. ரகிப ஏறினான். நஸல இறங்கினான். கிளியரா அவளுக்கு? சரியா? ரைட். ஓகே. ரைட். நாங்க சென்ற வாரம் படிச்ச பாடம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க, பயிற்சிகள் எல்லாம் செஞ்சிருக்கிறோமா அப்படி என்று. ரைட். இதை நாங்க படிச்சோம்னா தஹலத்தில் மீது வல் மக்தபத சும்ம ஜலஸ அலல் குர்சிக்கு படிச்சுக்கிறோம் தானே? கேள்விகளை செஞ்சோமா நாங்க? ஐன தஹலத்தில் மீது, மாதா தனாவல, இல்லை இல்லையா? ரைட். ஓகே. ரைட். நாங்க அப்போ ஒரு குயிக்காக ஒரு முறை நான் சொல்றேன் பாருங்க. ரைட். தஹலத்தில் மீது வல் மக்தபத்த, மாணவன்
வாசசாலைக்குள் நுழைந்தான். சும்ம ஜலச அலல் குருசிக்கு, பிறகு கதிரையின் மீது உட்கார்ந்தான். வதனாவல கிதாபல் லுகத்தில் அரபியா, அரபு மொழி புத்தகத்தை அவன் எடுத்தான். கரஅ கலீலன், சற்று நேரம் வாசித்தான். சும்ம ஹரஜ மினல் மக்தபா, பிறகு வாசியசாலையிலிருந்து அவன் வெளியேறினான். வரகிப தர்ராஜதஹு வதஹப இலல் பைத், சரியா, தன்னுடைய சைக்கிளில் ஏறி வீட்டுக்கு சென்றான். வசல இலல் பைத்தி சரீஅன், வீட்டுக்கு வேகமாக வந்தடைந்தான். ஃபதஹல் பாப, கதவை திறந்தான். வதஹப இலா வாலிததிஹி ஃபில் மத்பஹ், சமையல் அறையில் இருந்த தன்னுடைய தாயிடம் சென்றான். வகால லஹா, அவளுக்கு சொன்னான். ரைட், மசா உல் ஹைர், மாலை வந்தனங்கள். சும்ம சாலஹா, பிறகு அவளிடம் கேட்டான். யாருக்கிட்ட? தாய்கிட்ட கேட்கிற. ஹலில் அஷாவு ஜாஹிஸ், அஷாண்டா என்ன கருத்து? அஷா என்பது இரவுணவு. ரைட், அப்ப ஹலில் அஷாவு ஜாஹிஸ், இரவுணவு தயாராக உள்ளதா என்று தாயிடம் அவன் கேட்டான். காலத்துலஹு, தாய் அவனுக்கு பதிலளித்தாள். நாம், ஆம். காலலஹா, அப்ப தாய்க்கு அவன் சொன்னான். சௌசல்லி அல் இஷாஅ சும்ம அஹ்துரு லில் இஷாஇ, ரைட், சௌசல்லி அல் இஷாஅ, நான் இஷா தொழுதுவிட்டு பிறகு அஹ்துரு லில் இஷாஇ, நான் இரவுணவுக்கு சமூகம் அளிப்பேன் என்று சொன்னான். விளைனா, சௌசல்லி அல் இஷாஅ, நான் இஷாவை தொழுவேன். சும்ம, பிறகு அஹ்துரு லில் இஷாஇ, அஹ்துரு லில் இஷாஇ என்ன கருத்து? என்ன கருத்து அஹ்துரு லில் இஷாஇ என்றா? சொல்லுங்களேன். நான் இப்ப சொன்னேன் சும்ம அஹ்துரு லில் இஷாஇ, அந்த கருத்து என்ன? பின்னர் இரவுணவுக்கு நான் சமூகம் அளிப்பேன். சரி, கேள்விகளை பாருங்க. முதலாவது கேள்வி குயிக்கா சொல்லிட்டு போங்கள. ஐன தஹலத்தின் மீது, மாணவன் எங்கே நுழைந்தான்? தஹலத்தில் மீது அல் மக்தபா, தஹலத்தில் மீது அல் மக்தபா. மாதா தனாவல, தனாவல கிதாபல் லுகத்தில் அரபியா, தனாவல கிதாபல் லுகத்தில் அரபியா. நான் இது பண்ணல, நீங்க கொஞ்சம் கையில புத்தகத்தை வச்சு கொண்டிருக்கிறீங்க, அதை பார்த்து சொல்லுங்கள. ஐன ஜலச, ஜலச அலல் குர்சி, ரைட். மாதா ரகிப, ரகிப தர்ராஜதஹு, ரகிப தர்ராஜதஹு, அப்படியா? மாதா ரகிப, ரைட், வெரி குட். ரகிப தர்ராஜதஹு. இலா ஐன ذهب, ذهب إلى البيت, ذهب إلى البيت, சரியா விட வர ذهب إلى البيت, அப்படியா? ரைட். அல்லது ذهب إلى والدته في المطبخ, அப்படியா? இல்ல, ذهب إلى البيت. ஓகே, வெரி குட். ذهب إلى البيت. أين والدته? والدته في المطبخ. والدته في المطبخ. متى يتناول العشاء؟ يتناول العشاء بعد يصلي العشاء. بعد صلاة العشاء என்னதுன்னா சரியா? يتناول العشاء, அவன் இரவுணவை பெற்றுக்கொள்வான். بعد صلاة العشاء, இஷா தொழுகைக்கு பின்னர். ரைட், இதை பாருங்களேன். கசீருன், இதன் கருத்து என்ன? கலீலுன், இதை பார்த்து வளங்கள்ல எப்படி பார்த்தோம் நாங்க? ரைட், ஓகே, பார்த்தா நாங்க அங்கே போவோம். இதை செஞ்சு கொண்டு வர சொன்னோம் இல்லையா? ஞாபகமிக்குதா? தஹலத்தின் மீதத்து அல் மக்தபத்த, அதாவது தேவையானதெல்லாம் மாத்தி பெண்பாலு மாத்த சொல்லி இருந்த செஞ்சாப்புல. ஓகே, அப்ப நாங்க பந்திய வச்சே சொல்லிட்டு போவோமேனா? சரி, சொல்லுங்க பாக்க. தஹலத் அத்தில் மீதத்து அல் மக்தபத்த, மாணவி வாசசாலைக்குள் நுழைந்தாள் என்று நாங்க என்ன செய்யறோம்? ஒவ்வொரு சொல்லாக பெண்பாலு மாத்துறோம். ரைட், ஓகே. அவரை சொல்லுங்க பாக்க, எழுதினாமங்க. ثم جلست على الكرسي. ثم جلست,
ஜலசத் அலல் குருசிக்கு, ஜலசத் உட்கார்ந்தால், அலல் குருசிக்கு கதிரை மீது உட்கார்ந்தால். ரைட். அவர் وتناولت كتاب ம். اللغة العربية. ரைட். வத்தனாவலத் கிதாபல் லுகத்தில் அரபிய, அரபு மொழி புத்தகத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். قرأت قليلا ثم قرأت. خرجت من المكتبة. வெரி குட். கரஅத் கலீலன் சும்ம ஹரஜத் மினல் மக்தபா. அப்ப அந்த பெண்பாடு மாத்தகொள்ள அந்த வினை சொற்கள் தான் கூடுதலா மாறுது. கரஅத் கலீலன் சும்ம ஹரஜத் மினல் மக்தபா, சற்று நேரம் வாசித்து விட்டு பின்னர் சரியா வாசிய சாலையிலிருந்து வெளியேறினாள். அவரு وركبت دراجتها. வெரி குட். அங்கதான் நிக்குது. வரகிபத் தர்ராஜதஹா, தர்ராஜதஹு நிக்குது இல்லையா? அவனுடைய சைக்கிளில் ஏறினான். அப்ப அங்க எப்படி மாறுது? வரகிபத் தர்ராஜதஹா, அவளுடைய சைக்கிளில் அவள் ஏறினாள். அவர வதஹபத் இலல் பைத், வீட்டுக்கு சென்றாள். அடுத்து وصلت إلى البيت سريعا. ரைட். வசலத் இலல் பைத் சரியன், வீட்டுக்கு வேகமாக வந்தடைந்தாள். فتحت الباب. فتحت الباب. فتحت الباب அல்லது فتحت الباب. وذهبت إلى والدتها في المطبخ. وذهبت إلى والدتها في المطبخ. والدته என்று போட்டா பில, والدتها في المطبخ. وقالت لها مساء الخير. وقالت لها مساء الخير. ثم سألتها. ثم سألتها. سألتها பிறகு அவளிடம் அவள் கேட்டாள், தாயிடம் அந்த மாணவி கேட்டாள். ثم سألت கேட்டாள், யாருகிட்ட கேட்டாள்? ஹா, தாயிடம், அவளிடம் கேட்டாள். هل العشاء جاهز؟ قالت لها. ஓகே, அது மாறுதா? இல்ல. ஹலில் அஷா ஜாஹிஸ். ஓகே, அது மாறாது, அது அப்படியே வரும். ரைட். காலத் லஹாண்டு வரும், தாய். சரியா? காலத் லஹா என்ன மாணவி தானே, அப்ப காலத் லஹு என்று வராது, லஹாண்டு தான் வரும். தாய் மாணவிக்கு சொன்னால் நஅம். காலத் லஹா அஃபரக்கு சௌசல்லில் அஷா சும்ம அஹ்துரு லில் அஷாஇ. வெரி குட். ஓகே, சரி, அழகா பார்த்தோம். ரைட். ஓகே, ரைட். இதுவும் பார்த்தோமா நாங்க? ஃபாத்திமா ஹசுலத் ஹசரத் பார்த்தோம் என்ன? ரைட், பார்த்தோம். ரைட், ஓகே. இந்த பயிற்சி பார்த்தோமா? ரத்திபில் கலிமாத் லாத்தியா லிதகூன ஜுமலன் முஃபீதா, அது பார்த்தோமா? பார்த்தோமா? ஞாபகம்ண்டா? இல்ல, நீங்களே சொல்லுங்க பார்க்க. பார்த்தோன்னா நாங்க அடுத்த பகுதி போகலாம். இல்லதானே? பார்க்கலையா? ரைட். அப்ப நீங்க சொல்லுங்க பார்க்க. முதலாவது என்ன சொல்வாரு? சொல்லுங்களே இப்ப. أنتظر القادمة. ரைட். என்ன الطائرة வரும்? من الطيران. أنتظر. ரைட். முதலாவது சொல் நான் காத்திருக்கிறேன். அன்தலிரு. அவரு القادمة الطائرة. அப்படி வராது. الطائرة القادمة. எப்படி வர? அத்தாயிரத்தல் காதிமா. சரியா? அத்தாயிரத்தல் காதிமா. من الريال. காதிமா மினர் ரியால். ஓகே, எல்லாரும் அப்படி எழுதிக்கிறீங்க. அன்தலிரு அத்தாயிரத்தல் காதிமத்த மினர் ரியால். அப்ப முதலாவதாக நாங்க வினை சொல்லத்தான் எழுதணும். சரியா? அது பிறகு மற்ற சொற்கள் எப்படி எழுதுறன்றது ஒட்டோவா வரும். ரைட். அப்ப அன்தலிரு அத்தாயிரத்தல் காதிமத்த மினர் ரியாலி. அன்தலிரு நான் காத்திருக்கிறேன்.
அடுத்த கேள்வி என்ன? எதை காத்திருக்கிறேன்? எஸ், ஓகே. அத்தாயிரத்தல் காதிமத்தை, வருகின்ற விமானத்தை எதிர்பார்த்திருக்கிறேன். எங்கிருந்து? மினர் ரியால். ரைட், ரியாலிலிருந்து வரக்கூடிய விமானத்தை நான் எதிர்பார்த்திருக்கிறேன் என்ற கருத்துல வரும். சரி, அடுத்த ரெண்டாவது. ذهبت إلى القاهرة ذهبت إلى القاهرة. لأدرس اللغة العربية. வெரி குட். ஓகே, அப்ப நாங்க எப்படி பார்க்கிற ذهبت ஒன்னாவது என்ன எழுதுற? வினை சொல்லத்தான் எழுதுறதா? சரியா? ரைட், எழுதாதவங்க கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. ரைட், பாருங்க, முதலாவது சொல் ذهبت, நான் சென்றேன். அடுத்ததாக வாரது எங்க போன என்றதான் வார. ரைட், அப்ப ذهبت إلى என்ன? القاهرة. قاهرة. ذهبت إلى القاهرة لأدرس اللغة اللغة العربية. சரியா? ரைட், ذهبت إلى القاهرة لأدرس اللغة العربية. நான் கைரோவுக்கு சென்றேன். கைரோ. சரியா? எதற்காக சென்றேன்? லியதுருஸ அல்லுகத்தில் அரபி, லுகத்தல் அரபியா, அரபு மொழியை படிப்பதற்காக. சரி, அதே போல அடுத்தது சொல்லுங்க பார்க்க குயிக்கா. என்ன? حضرت من بلدي قبل سنة. ஹலர்த்து மின் பஅதி. ஹலர்த்து எப்படி? ஹலர்த்து மின் பலதி. ஹலர்த்து மின் பலதி கபல சனத்தின். நான் ஒரு வருடத்துக்கு முன்னர் என்னுடைய ஊரில் இருந்து. அப்படியா? ஹலர்த்து மின் பலதி கபல சனத்தின். சொல்லுங்க பார்க்க. நான் ஒரு வருடத்திற்கு முன்னர் எனது ஊரிலிருந்து சமூகம் அளித்தேன். ரைட், நான் ஒரு வருடத்துக்கு முன்னர் எனது ஊர்ல இருந்து சமூகம் அளித்தேன். சரி, ஓகே. அடுத்தது நாலாவது, அதை சொல்லுங்களேன். سأرجع إلى البيت بعد ساعة. வெரி குட். சஅர்ஜிஉ, நான் திரும்புவேன், நான் திரும்பி செல்வேன். இலல் பைத், வீட்டுக்கு. பஅத சாஅத்தின், பஅத சாஅத்தின், ஒரு மணிக்காலத்துக்கு பிறகு நான் என்ன செய்வேன்? வீட்டுக்கு திரும்பி செல்வேன், திரும்புவேன். ரைட், அடுத்தது. نحن نفهم القرآن الكريم جيدا الآن. اوكي، نحن نفهم الآن القرآن الكريم جيدا. அல்லது நஹ்னு நஃப்ஹமு அல் குர்ஆன் அல் கரீம் ஜய்யிதன் அல் ஆன், அல்லது ஆரம்பத்தில் போட்டுள்ளதோ. மேலும் அல் ஆன் நஹ்னு நஃப்ஹமு அல் குர்ஆன் அல் கரீம் ஜய்யிதன் என்று சொல்ல மேலும். சரியா? அல் ஆன் நஃப்ஹமு. சரியா? அல் ஆன் நஹ்னு, நஹ்னு என்ற சொல் வருமே. அல் ஆன் நஹ்னு நஃப்ஹமு அல் குர்ஆன் அல் கரீம் ஜய்யிதன் என்று வரும் மேலும். சரி, ஓகே. ரைட், அடுத்தது செஞ்ச நிகழ்வுகள். அடுத்த பயிற்சியும் எப்படி வார பயிற்சி சொல்லுங்க பார்க்க. அஸ்குனு அல் மദ്രസ எப்படி வரும்? أسكن بعيدا عن المدرسة. ரைட், உண்ட அஸ்குனு பஈதன் அனில் மദ്രസ, அல்லது அஸ்குனு கரீபன், சரியா, மினல் மദ്രസ, அல்லது அஸ்குனு அமாம் அல் மദ്രസ, அல்லது அஸ்குனு வரா அல் மദ്രസ. சரியா? எல்லாமே ஓகே தான். சரி, ரைட். ரெண்டாவது அல் மദ്രസ அத்-தர்ராஜ. أذهب إلى المدرسة بالدراجة. வெரி குட். அஸ்ஹபு இலல் மദ്രസ பித்தர்ராஜ, நான் ஸ்கூலுக்கு சைக்கிள்ல போறேன். அஸ்ஹபு இலல் மദ്രസதி. சரியா? அஸ்ஹபு இலல் மദ്രസ பித்தர்ராஜ. ரைட், அடுத்தது அல் கிராஅ அல் ஜாயிஸ. أحصل على جائزة القراءة. ரைட், அஹ்சுலு அலா. அஹ்சுலு அலான்னா நான் பெற்றுக்கொள்கிறேன். அஹ்சுலு அலா ஜாயிஸத்தில் கிராஅ. கிராஅத் என்பது ரீடிங். ரைட், வாசிப்பதற்கான பரிசினை நான் பெற்றுக்கொள்கிறேன். அல்லது ஹசல்து, பெற்றுக்கொண்டேன் என்றதும் மேலும். ஹசல்து அலா ஜாயிஸத்தில் கிராஅ. ரைட், அடுத்தது நாலாவது. أنا تلميذ في المدرسة المتوسطة. أنا تلميذ
ஃபில் மதரசத்தில் முத்தவஸ்ஸிதா. சரியா? ரைட். அஞ்சாவது أحضر الكتاب من المكتبة. அஹ்திரு வல்ல மகள் உஹ்திரு. சரியா? உஹ்திரு. ரைட். அப்ப உஹ்திருல் கிதாப மினல் மக்தபா. சரியா? அப்படியா சொன்னீங்க? ரைட். உஹ்திருல் கிதாப மினல் மக்தபா. நான் வாசிய சாலையிலிருந்து புத்தகத்தை கொண்டு வருவேன். சரியா? ரைட். ஓகே. அத அவ்வளவா பயிற்சி இருக்கிற? இன்னும் மீக்கிறா பயிற்சி இல்லதானே? ரைட். இந்த பாடத்தை நாங்க சென்ற கிழமை பார்த்தோம் இல்லையா? இதை நாங்க பார்த்தோம் தானே? ரைட். இதுல வரக்கூடிய பயிற்சிகளை செஞ்சு கொண்டு வந்தா நீங்களுக்கு உங்களுக்கு அரபு மொழி பாடத்துல எப்ப எக்ஸாம் இருக்குற? இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு அரபு மொழி பாடத்துல ஸ்கூல்ல எக்ஸாம் இருக்குறா இல்லாட்டி இல்லையா? இருக்கு. எப்ப? எப்ப டேட் ஒன்று இல்லையா? டைம் ஒன்று இல்லையா? டைம் டேபிள் டைம் டேபிள் கிடைக்கலையா இன்னும்? ரைட். நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க மகள். இதை பாருங்களேன். இப்ப இந்த பாடத்துல நாங்க சென்ற கிழமை பார்த்தோம்னா ரைட். பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம். இமாதா கிப்த அம்சி யா அலி. அலி, நீங்க ஏன் நேற்று சமூகம் அளிக்கவில்லை? கிப்த, நீங்க ஏன் சமூகம் அளிக்கல? காபேன்னா சமூகம் அளிக்கவில்லை. அப்ப கிப்தன்னு வரக்குள்ள முன்னிலையில கேட்கிறது. ரைட். லிமாதா கிப்த, நீங்க ஏன் சமூகம் அளிக்கல? அம்சி யா அலி, நேற்று அலியே. ரைட். அலியே, நீங்க நேற்று ஏன் சமூகம் அளிக்கல? ஜஹப்து இலல் முஸ்தஷ்பா, நான் வைத்தியசாலைக்கு சென்றேன். லியன்ன வாலிதி மரீத், என்னுடைய தந்தை ஒரு நோயாளி. வலிமாத அகிப்த அந்த அஹ்மத், அஹ்மதே நீங்க ஏன் வரல? நீங்க ஏன் சமூகம் அளிக்கல? ஜஹப்து இலல் மத்தார், நான் ஏர்போர்ட் போனேன், விமான நிலையத்துக்கு சென்றேன். லியன்ன வாலிதத்தி முசாஃபிரா, என்ற என்னுடைய தாய் ஒரு பிரயாணி. சரியா? முதாரிஸ் சொல்றாரு, அந்துமா தத்தஅஹ்ரானி தாயிமா, நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் தாமதமாகிறீர்கள். காபில் நீ பஅதல் ஹிஸ்ஸா, பாட வேலைக்கு பிறகு என்னை சந்தியுங்கள். யா அலி, ரைட். அலியே. வாழ்ந்த கதாலிக்க யா அஹ்மத், அஹ்மதே நீங்களும் அவ்வாறுதான், அப்படித்தான், பாட வேலைக்கு பிறகு நீங்க என்ன சந்திங்க. சரியா? ரைட். அப்ப இதுல வரக்கூடிய பயிற்சியை பாருங்க. மத்தா காப அலி. மத்தா காப அலி. غاب علي அம்சி. அப்படியா? மத்தா காப அலி, அலி எப்போது சமூகம் அளிக்கவில்லை. அப்ப காப அலி அம்சி. ரைட். இலா ஐன ذهب, அவன் எங்க போனான்? ذهب الى المستشفى. ذهبت ولا ذهب الى المستشفى. ரைட். لماذا ذهب الى هناك؟ لأن والده مريض. لأن والده مريض. لأن والده مريض. ரைட். إلى أين
சொல்லுங்க 11 9ஆம் மாசம் 11 9ஆம் மாசம் 11ஆம் தேதியா புதன்கிழமை ரைட் ஓகே ஜஸாக்கல்லாஹ் خير ஓகே ரைட் இலா ஐன ذهب அஹ்மத் அஹ்மத் எங்க போனான் இலா ஐன டு வயா சரியா இலா ஐன ذهب அஹ்மத் ذهب أحمد إلى المطار ذهب أحمد إلى المطار لماذا ذهب إلى هناك لأن والدته مسافرة لأن لأن والدته முசாஃபிரத்துன் என்ற அவனுடைய தாய் ஒரு பயணி சரி அம்மா இந்த பயிற்சியை நாங்க செஞ்சு கொண்டு வர சொன்ன மாதிரி தான் ஞாபகம் காபில்னி பஅதல் ஹிஸ்ஸா பாட வேலைக்கு பிறகு நீங்க என்ன சந்தீங்க அப்ப ஹுவ அஸ்ஸலாத்துன்னு தரப்பட்டிருக்குது அப்ப ஹு என்று வந்தால் காபில் ஹு என்று வரும் காபில் ஹு அவனை சந்தீங்க நீங்க அவனை சந்தீங்க பஅத ஸலாத் தொழுகைக்கு பிறகு நீங்க அவரை சந்தியுங்கள் ரைட் ஹிய அல் இஸ்திராஹா இது எப்படி வரும் قابلها بعد الاستراحة வெரி குட் காபில்ஹா பஅதல் இஸ்திராஹா இஸ்திராஹான்னா என்ன அர்த்தம் இஸ்திராஹா ஓய்வு ஓய்வு சரியா ஓய்வுக்கு பிறகு ஓய்வு நேரத்துக்கு பிறகு நீங்க அவளை சந்தியுங்கள் காபில்ஹா ரைட் ஹுமா அத்தர்ஸ் قابلهما بعد الدرس வெரி குட் காபில்ஹுமா பஅத தர்ஸ் பாடத்துக்கு முன்னுக்கு அவங்க ரெண்டு பேரை சந்திங்க ஹும் அல் கதா قابلهم بعد الغداء காபில்ஹும் பஅதல் கதா அல் கதாண்டா எதை குறிக்கிற கதான்னு சொல் பகல் உணவா ரைட் பகல் உணவு ரைட் ஹுன்ன அல் அஸ்ர் قابلهن بعد العصر வெரி குட் காபில்ஹுன்ன பஅதல் அஸ்ர் அனா அல் ஹிஸ்ஸா قابلت بعد الحصة காபில்துவா قابلني காபில்னி பஅதல் ஹிஸ்ஸா பாட வேலைக்கு பிறகு நீங்க என்ன சந்தீங்க ஹுவ அல் முபாராத் அல் முபாராத் கருத்தன அல் முபாராத் போட்டி அப்ப காபில்ஹு பஅதல் முபாராத் போட்டிக்கு பிறகு நீங்க அவரை சந்திங்க சரியா ஹிய அல் இஸ்திராஹா காபில்ஹா பஅதல் இஸ்திராஹான்னு வரும் சரியா இந்த பயிற்சியோட நோக்கம் என்ன இந்த லமீரை நீங்க எப்படி எழுதுறது என்பதுதான் நோக்கம் சரியா காபில்ஹு காபில்ஹா காபில்ஹுமா காபில்ஹும் காபில்ஹுன்ன காபில்னி காபில்ஹு ரைட் இவ்வாறு இந்த பயிற்சி போகுது ஹைர் ஓகே சரி அங்கால இன்னும் 2 பயிற்சி இருக்குது நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல பார்ப்போமா சரி ஓகே வேற ஏதாவது புள்ளல் கேட்கறது இருக்கிறா இந்த புக் எங்க வாங்கலாம் இந்த புக்கு வந்து புக் ஹவுஸ்ல வாங்கலாம் கொழும்பு ஐபிஹெச் இஸ்லாமிக் புக் ஹவுஸ்ல நீங்க வாங்கலாம் மருதானையில் இருக்குது அப்படி இல்லாட்டி புக் சென்டர்ல கூட வாங்கலாம் புக் சென்டர்லயும் இருக்குது பாஸ்பேப்பர் போட்டு வரீங்களா குரூப்ல அரபிக் லாங்குவேஜ்லயா அரபிக் லாங்குவேஜ் பேப்பர் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் சரியா ஹைர் வேற ஏதாவது இருக்கிறா இல்லை ரைட் அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம் சரியா சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைக்கும் சார்